நீங்கள் பார்க்குறது வந்து மீன் குழம்பு, மீன் குழம்பு. இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் 3/4 டீஸ்பூன் கடுகு வெந்தயம் போட்டுட்டு வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெள்ளாரி வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இது நல்லா வதக்கும். இது வந்து மசாலா எப்பவும் அரைக்கிற மசாலா தான். இது கொஞ்சம் தக்காளி, மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, அவ்வளோதான் அரைச்சிருக்கேன் நான். நான் தர சொல்கிறேன். மசாலாவில் வந்து தக்காளி, பூண்டு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். இது போட்டுக்கிறேன். வறுக்கிறதுக்கும் அந்த மசாலா போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் நான் 2 சேர்த்து அரைச்சிக்கிறேன். இப்போ வந்து மஞ்சள்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இது வந்து நான்வெஜ்ஜுக்கு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. இது தனியாத்தூள், சாமான்லாம் போட்டாச்சு. தனியாத்தூள் நான் எப்போவுமே அப்படி தான் அரைச்சிக்கிட்டு, ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் நான். குழம்பு எனக்கு நிறைய வேணுன்றதுக்கு ஒரு 4 டீஸ்பூன் போட்டுருக்கேன். நீங்கள் வந்து கம்மியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி குறைச்சி போட்டுக்கணும். சால்ட்டு, தேவைக்கேற்ப போட்டுக்கணும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றிடலாம். ஏன்னா அது வந்து நல்லா பிடிச்சி வந்த பிறகு தான் மீன் போட போகிறோம். அதனால் வந்து இப்போ வந்து புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். எல்லாம் ரெடியாக வச்சுருந்தா ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது குழம்பு வைக்கிறது. இந்த குழம்புக்கு வந்து நான் ஒரு பெரிய எலுமிச்சை சைஸை புளி ஊற போட்டுக்கிறேன். Yes, Patti is making மீன் குழம்பு. மீன் குழம்பு என்ன குழம்பு? Patti, everybody, Patti is making baking soda. Patti is making baking soda. Patti is making சங்கரா மீன் குழம்பு. புளி ஊற்றியாச்சு. நல்லா கொதிச்சு வரட்டும்.
அடுப்புலேயே வச்சுட்டு நல்லா ஒரு கலரிடணும். நல்லா கொட்டாச்சு. எல்லாம் அரைச்சி ஊற்றுறதுனால இந்த பூண்டு கருவேப்பிலெல்லாம் எட்டு போட மாட்டாங்க. குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து கட்டை போட்டு மூடிடலாம். கட்டை போட்டு மூடிட்டு மீடியம் ஹையில் வச்சுட்டு நல்லா கொதி வந்ததும் மீன் போட்டு வேண்டியதான். ரெடி. குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ மீனை போட்டுக்கலாம். சங்கரா மீன். மீன் போடும்போது ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு போடணும். தலையில் அது போட்டுக்கலாம். சின்ன வால் பகுதி போட்டுட்டு இந்த தூக்கி வச்சுட்டோம்னா குழம்புது. இப்போ ஹையில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் மீன் ரெடி ஆகிடும். கொஞ்சம் மீன் வந்து வறுக்கிறதுக்கு மசாலா போட்டு வச்சுருக்கேன். சாப்பிடும்போது வறுத்துக்க வேண்டியது தான். இந்த மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா டேட்டா வந்து 90% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்கன்னு வந்திருக்கு. அதனால் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.